சமரன் அரண்மனையை விட்டு வெளியே வந்த அடுத்த நொடியே ஏதோ தவறாக நடக்கப் போவதாக அவனது உள்ளுணர்வு அவனை எச்சரிக்க ஆரம்பித்தது. அதற்கும் ஏற்றாற்போல், சமரா, இப்போ நீ அந்த ஏலக்கூடத்துக்கு போறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது என்றார் வருணமித்திரர். ஒருவேளை குருவின் எண்ணம் மாறிவிட்டதோ, அவருக்கு அமிர்ததாராவை விற்க விருப்பமில்லையோ என்று யோசித்த சமரன் எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து, குரு, இந்த அமிர்ததாராவோட நிறத்தை பாருங்க. இது எப்பவும் நாம செய்யற அமிர்ததாராவை விட பச்சை நிறம் குறைவானதா தான் இருக்கு. அதனால இதோட சக்தியும் எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் குறைவானதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த அமிர்ததாராவை வாங்குறவனால இதோட உட்பொருளை எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சாலும் அவனால கண்டிப்பா நம்மளோட உண்மையான அமிர்ததாராவை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துல உங்களை தவிர இத வேற யாராலையும் தயாரிச்சிடவே முடியாது குருவே. இத நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று அவன் வளவளவென்று பேசிக்கொண்டே இருக்க, சமரா, ஜாக்கிரதை என்று கத்தினார் வருணமித்திரர்.